श्री राम जय जय राम। 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 जय श्री राम। पंचभूताचे शरीर निर्माण झाले सचराचर, प्रकृती स्वभावे जगदाकार वर्तो लागे। देह अवस्था अभिमान स्थाने भोग मात्रा गुण शक्ती आदि करून लक्षण चौपुटी तत्वांचे। ऐसी पिंड ब्रह्मांड रचना विस्तारे वाढली कल्पना, निर्धारिता तत्वज्ञाना मते भांबावली। नानामती नाना भेद भेदे वाढती वेवाद, परितो ऐक्यतेचा संवाद साधू जाणती। तया संवादाचे लक्षण पंचभूतिक देह जाण, त्या देहामध्ये कारण आत्मा ओळखावा। देह अंती नासो न जाये, त्यास आत्मा म्हणू नये। नाना तत्वांचा समुदाय देहामध्ये आला। अंतःकरण प्राणादिक विषये इंद्रिये दशक, हा सूक्ष्माचा विवेक बोलिला शास्त्री। घेता सूक्ष्माची शुद्धी भिन्न अंतःकरण मनबुद्धी, नाना तत्वांचे उपाधी वेगळा आत्मा। स्थूल सूक्ष्म कारण महाकारण विराट हिरण्य अव्याकृत मूल प्रकृति जान, ऐसे अष्टदेह। जय श्री राम। जय श्री राम। சத்குருநாத்தாள் சத்சங்கம் இது ரெண்டுத்தையும் விட்டா வேற கதி கிடையாது. உண்மையாகவே வேற கதி கிடையாது. சத்குருநாத்தாளும் சத்சங்கமும் இந்த ஜீவனுக்கு லபிக்கிறதோ அவ மகாபாக்யவான் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஒரு ஜீவன் ஜீவனானத்துக்கு காரணம் மூலத்தா ஜீவன் பரபிரம்மம் தான். ஆனா பரபிரம்மமா இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து ஜீவனாக இருக்கக்கூடிய நிலைக்கு காரணம் தன்னுடைய சங்கல்பமே தான். இதே சங்கல்ப பலத்தினால்தான் ஜீவனாக இருக்கக்கூடிய நிலையை கலைச்சு இதிலிருந்து முக்தியை பெற்று தான் இந்த பிரம்மத்தோட ஐக்கியமாக ஆக போறான் இவன். அதனால எல்லாத்துக்குமே இந்த சங்கல்பம் தான் காரணமாக இருக்கு. ஐசே சங்கல்பாச்சே பந்தன. அப்போ இந்த சங்கல்பமே ஒரு பந்தனமாக போயிடுது. இந்த பந்தனத்தை எப்படி அறுத்து தள்ளி தான் திரும்பவும் எப்பவுமே இருக்கிற மாதிரி பிரம்மத்துடைய நிலை எப்படி போய் சேர முடியும் அவன்? ஏன்னா இந்த பந்தனம், சங்கல்பத்துடைய பந்தனம் ரொம்ப கொடுமையா இருக்கு. அவனை இந்த லோக்கத்துல தள்ளி விட்டுடுறது. ஜீவன ஆனதுக்கு அப்புறம் இந்த லோக்கத்தை என்ன ரூல்ஸ் இருக்கோ அது பிரகாரம்னா ஓடுறது. அப்புறம் இது கண்டு வரவே முடியலையே. எதை பண்ணினாலும் கர்மா, கர்மாவுக்கு ஒரு பலன், பலன் கர்த்த கர்மா, கர்மாவுக்கு பலன் அப்படின்னு சுத்தி சுத்தி போயிட்டே இருக்கு. மாயை பிடிச்சு அழுத்துறது. இவனை சத்வஸ்துவை சம்பாதிக்கிறதுக்கு போக விடாம பார்க்கறது மாயை. இப்படிலாம் இருந்துட்டு இருக்கும் பொழுது இதுலேருந்து தப்பி பழையபடி எப்படி பிரம்மானுபூதிக்கு இவன் போய் சேருவான் அப்படின்னா சத்சங்க பலம் இருந்தா போய் சேருவான். சந்த சங்கே துட்டே ஜான. இந்த பந்தனங்கள் எல்லாமே சந்த சங்கம் இருந்ததுன்னா இந்த பந்தனங்களாம் அறுத்து தள்ளிண்டு போவான் அப்படிங்கிறது அடிக்கடி சொல்லிட்டு வர்றார் தாசபோதத்துல. இப்போ இந்த சமாசத்துல
தாசர் மெனக்கிட்டுன்னு சொல்றார், சத்சங்கம் எப்படி இந்த பந்தனத்தை நம்மளுக்கு அறுத்து தள்ளுறதுக்கு உதவி பண்றதுங்கிறத நான் சொல்ல போறேன் கேளு. பாஞ்சபூதாஞ்சே சரீர, நீ யாருன்னு நினைச்சுட்டு இருக்க? உன்னை பத்தி இந்த கையும் காலோடையும் தலையோடையும் இருக்கக்கூடிய சரீரம் தானே நீ உன்னை நான் நினைச்சுட்டு இருக்க. ஆனா இந்த சரீரம் என்னது? பாஞ்சாபூதாச்சே சரீர, 5 மகாபூதங்கள் இருக்கே. இந்த 5 மகாபூதங்கள்னால நிர்மாணம் பண்ணப்பட்டதுதான் அந்த சரீரம். நிர்மாண ஜாலேச சராச்சர, உன் சரீரம் மாத்திரம்தான் இந்த பஞ்ச மகாபூதங்கள்னால நிர்மாணம் பண்ணப்பட்டதுன்னு நினைக்க வேண்டாம். சராச்சர, இந்த லோகம் முழுக்கவே அப்படிதான் இருக்கு. பிரகிருதி சுபாவே ஜகதாக்கார வர்த்தோ லாகே. இந்த பஞ்சபூதங்கள்னால நிர்மாணம் பண்ணப்பட்டதுதான் பிரகிருத்தின்னு அப்படின்னு சொல்றோம். பிரகிருதிக்கு சில நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்கள் பிரகாரம் காரியகாரண நியமங்கள் உண்டு பிரகிருதிக்கு. அந்த நியமங்கள் பிரகாரம் இந்த லோகம் முழுக்க நடக்கிறத நம்ம பார்க்கலாம். தாறுமாறா எதுவுமே இல்லை. பார்க்க போச்சுன்னா எதுவுமே தாறுமாறா இல்லை. எல்லாம் ஒரு பக்கா நியமத்துல நடந்துட்டு இருக்கு. லோகம் முழுக்க எப்படி நியமத்துல நடக்கிறதோ அது மாதிரி இந்த சரீரமும் ஒரு நியமத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த 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 பிரகிருதி இப்படி நடக்கிறது சொல்றோமே, சரீரத்தை பிண்டம் அப்படிங்கறது சொல்றது நம்ம சாஸ்திரம். சுத்தீவிர இருக்கக்கூடிய சுற்றி முழுக்க பார்த்து பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றது. இந்த பிண்டமும் பிரம்மாண்டமும் எப்படி படைக்கப்பட்டது இந்த பஞ்சபூதங்கள்னால அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமா டிஸ்கஸ் பண்றது, ரொம்ப ஆழமா டிஸ்கஸும் பண்றது நம்ம சாஸ்திரங்கள். பலவிதமான சாஸ்திரக்காரர்கள் அத பலவிதமா சொல்லறா. இங்க சொல்றார், தேக அவஸ்தா அபிமான ஸ்தானே போக மாத்ரா குண சக்தி ஆதிகருணி லட்சண சௌப்புட்டி தத்துவாஞ்சே. சில சாஸ்திரக்காரர்கள் என்ன சொல்றா, இந்த பிண்ட பிரம்மாண்ட ரச்சனா இருக்கே 4 தத்துவத்துடைய ஆதாரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றா. 4 தத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 4 தத்துவம் இல்ல, 8 அடிப்படையான விஷயங்கள் 8 ஒவ்வொன்றும் 4 தத்துவமாக இருக்கு. தேகம், அவஸ்தை, அபிமானம், ஸ்தானம், போகம், மாத்ரா, குணம், சக்தி, இப்படி 8 இருக்கு. இந்த 8லயும் 4 தத்துவங்களும் ஒவ்வொன்றிலையும் பார்க்கலாம். முதல் தத்துவம் தேகம் அப்படிங்கறது பார்த்ததுன்னா 4 தேகம் சொல்லப்படுறது சாஸ்திரத்துல. ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், மகா காரண தேகம் அப்படிங்கிறது. அவஸ்தைன்னு பார்த்தீங்கன்னா 4 அவஸ்தை. ஜாகிருதி அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, துரியாவஸ்தை. அப்புறம் அபிமானம். அபிமானத்துல விஸ்வ, தைஜச, பிராக்ஞ, பிரத்யகாத்மா அப்படிங்கிற 4 அபிமானம். 4 ஸ்தானங்கள், நேத்திரம், கண்டம், ஹிருதயம், மூர்தா அப்படிங்கிற 4 ஸ்தானம். 4 போகம், ஸ்தூலம், பிரவிவிக்தம், ஆனந்தம், ஆனந்தாவபாசம் அப்படிங்கிற போகம். குணங்கள்ல 4 குணம், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், சுத்த சத்வகுணம். 4 மாத்ரா, ஆ, உ, ம, இது தவிர ஒரு அர்த்த மாத்ரா. 4 சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி, திரவிய சக்தி, ஞான சக்தி அப்படின்னு சௌப்புட்டி தத்துவாஞ்சே. இது மாதிரி 4 தத்துவங்கள் அப்படின்னு சொல்றது நம்ம சாஸ்திரங்கள்லாம். ஐசி பிண்ட பிரம்மாண்ட ரச்சனா விஸ்தாரே வாடலி கல்பனா நிர்தாரிதா தத்துவஜானா மதே பாம்பாவதி. இப்போ 8 அடிப்படையில 4 தத்துவங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்றது 32 தத்துவம் ஆச்சு. இந்த 32 தத்துவம் இருக்கே, இது 32ம் சேர்ந்துதான் நம்மளுக்கு இந்த பிண்ட பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறது. இது சில தாத்விகர்கள் சொல்லக்கூடிய மதம். இது இந்த 4 தத்துவங்கள்னாலதான் இந்த விஸ்வத்துடைய விஸ்தாரம் ஆச்சு
அப்படின்னு அவ சொல்றா. ஆனா பார்க்க போச்சுன்னா இது சொல்லிருக்காளே தவிர இதுதான் அப்படின்னு நிர்ணயிச்சு சொல்லவும் முடியாது. நம்ம கல்பனா சக்தி ஐசி பிண்ட பிரம்மாண்ட ரச்சனா விஸ்தாரே வாடிலி கல்பனா. நம்ம கல்பனா சக்தி எவ்வளவு விஸ்தாரமாக போக முடியறதோ அந்த அளவுக்கு பிண்ட பிரம்மாண்ட ரச்சனாவை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியறது. நிர்தாரிதா தத்துவஞானா மதே பாம்பாவலி. அவாவுடைய கல்பனா சக்தி பிரகாரம் இதை தெரிஞ்சுக்க முடியறதுனால பலவிதமான மதங்களும் வருது. எங்க பலவிதமான மதம் வருதோ அங்க மதபேதம் உண்டு, சண்டையும் உண்டு. நானாமதி நானாபேத. விதவிதமான மதங்கள்னா அவ்வளவு பேதங்கள் இருக்கு. பேதே வாடதி வேவாத. எங்க பேதம் இருக்கோ அங்க விவாதம் வளர்க்கப்படும். பரி தோ ஐக்கியதேஜா சம்பாத சாது ஜானதி. இவ்வளவு தாத்திகர்கள், இவ்வளவு மதஸ்தர்கள் இவ்வளவு விஷயங்களை சொல்றா. ஒண்ணுக்கு நேர் மாறுதலா வேற சொல்றா, எதிரும் பொதுரா வேற சொல்றா. ஆனா எல்லாரும் சொன்னதெல்லாம் பெரியோர்கள். யாரையும் நம்மள மாதிரி சாதாரண ஜீவன்கள் இந்த தத்துவஞர்களை யாரையும் தள்ளி வைக்கவும் முடியாது. ஆனாலும் நம்மளால எல்லாத்தையும் ஏத்துக்க விடவும் முடியல. அப்படிங்கிற சமயத்துலதான் சாதுக்கள் தேவைப்படுறது. சாதுக்கள் என்ன பண்றா, இப்பேற்பட்ட விதவிதமான பேதங்கள்லாம் இருக்கே, இத்தனை சம்பாதங்கள் இருக்கே, இது எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய சூத்திரம் ஏதோ ஐக்கியதேச்சா சம்பாத. இது எல்லாத்தையும் ஐக்கியமாக கூடிய அளவுக்கு எது இருக்கோ, ஏக்கமேவ தத்துவமாக இது எல்லாத்துக்கும் எது இருக்கோ அந்த ஏக்கமேவமாக இருக்கக்கூடிய தத்துவத்தை இந்த சாதுக்கள் நம்மளுக்கு கடைஞ்சி எடுத்து தரார்கள். இதுதான் சாதுடைய ஒரு மகிமை. தயா சம்பாதாச்சே லட்சண பஞ்சபூதிக தேக ஜான தயா தியா தேகாமதே காரண ஆத்மா ஓழுக்காவா. இவ்வளவு தத்துவங்கள் சொல்லக்கூடியவர்கள்லாம் இவ்வளவு விதவிதமா சொல்றா. சாதுக்கள் ஏகமத்தமா இருக்கிறத எடுத்துருவான்னு சொன்னோமே, அவ என்ன சொல்றா? அவ என்ன சொல்றானா, எல்லா மதங்களும் இருக்கு. தயா சம்பாதாச்சே லட்சண பஞ்சபூதிக தேக ஜான. எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா, இந்த லோகம் இந்த சரீரம் எல்லாமே பஞ்சபூதத்தினால நிர்மாணம் பண்ணப்பட்டது. பஞ்சபூதம் சொன்னாலே ஜடம்தான். இந்த பஞ்சபூதத்துக்கு சேத்தனம் கொடுக்கறதுக்கு ஒன்று தேவை, அதுதான் ஆத்மசக்தி அப்படிங்கிறது. இந்த தேகத்துக்குள்ளேயே ஆத்மா இருக்கு. ஆனா தேகத்துக்குள்ள இருந்தாலும் தேகத்திலிருந்து அலிப்தமாக இருக்கு. தேகத்தோட கலந்து விடாம தான் அந்த ஆத்மா வேற தேகம் வேறமா இருக்கு. அந்த கரண தேகி அந்தி நாசோன ஜாயே. இந்த தேகம் அப்படிங்கிறது கடைசியில அப்படியே நாசமாக ஆகி போக வேண்டியதுதான். இது சாஸ்வதமாக இருக்கக்கூடிய வஸ்து இல்லை. தியாச ஆத்மா மனோனையே. இந்த தேகம் கடைசியில சாம்பலா போகிறதோ மக்கி போகிறதோ எப்படியோ இல்லை அப்படின்னு ஒரு நாள் இந்த தேகத்துக்கு உண்டு. அதனாலதான் தேகத்தை ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மானம் அவிநாசியானது. தேக அந்தி நாசோ நஜாயே. தேகமானால் கடைசியில நாசமாக ஆகிவிடும். தியாச ஆத்மா மனோனையே. அது நாசம் அடையக்கூடியதுங்கிறதுனாலே அதனால ஆத்மான்னு சொல்ல முடியாது. நானா தத்துவாஞ்சா சமுதாய தேகாமதே ஆலா. விதவிதமான தத்துவங்கள் எதெல்லாம் சொன்னோமோ அந்த தத்துவங்கள்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் தேகம்தான் இருப்பிடம். ஏன்னா அந்த தேகம் அந்த விதவிதமான தத்துவங்கள் எல்லாமே அந்த பஞ்சமகாபூதத்திலேருந்து நிர்மாணம் பண்ணப்பட்டது தான். அடுத்தது சொல்றார், அந்த கரண பிராணாதிக விஷயே இந்திரியே தசக ஹா சூக்ஷ்மாத் சா விவேக போலிலா சாஸ்திரி. மனுஷனுடைய ஸ்தூலமாக இருக்கக்கூடிய சரீரத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு அதுதான் நன்னாவே தெரியறதே. ஆனா இந்த சூக்ஷ்ம சரீரம் அழிவு அடையக்கூடியதுங்கிறது நம்மளுக்கு தெரியறது. இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னதுனாக்கா அந்த கரணம் பஞ்ச பிராணம் 10 இந்திரியங்கள், 10 இந்திரியங்களுக்கு இருக்கக்கூடிய 10 விஷயங்கள், இதெல்லாம் சேர்த்து விட்டதுனால் ஒரு மனுஷனுடைய சூக்ஷ்ம தேகமாக ஆகிறது. அந்த கரணம் அப்படின்னா என்னது? அதுல 5 இருக்கு. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்,
அந்த கரணம் அப்படிங்கிறது 5 இருக்கு. பிராணன் அப்படிங்கிறது என்ன இருக்கு? அதுலயும் 5 இருக்கு. பிராண, அபான, வியான, உதான, சமான அப்படின்னு. விஷயம்னு சொன்னோமே, அந்த விஷயம்னு என்னது? சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த. ஆக மொத்தத்துல 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்களும் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து விட்டதுன்னா 25 தத்துவம் ஆச்சு. மனுஷனுடைய சூக்ஷ்ம சரீரம் சொல்றோமே, அந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது இந்த 25 தத்துவங்கள்னால பண்ணப்பட்டது அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. கேதா சூக்ஷ்மாச்சி சுத்தி பின்ன அந்தக்கரண மனபுத்தி நானா தத்துவாஞ்சே உபாதி வேகலா ஆத்மா. அப்போ ஸ்தூலமாக இருக்கக்கூடிய தேகம் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது பாஞ்சபௌத்திகமாக இருக்கு அப்படிங்கிறது தெரியறது. சூக்ஷ்மமாக இருக்கிற தேகம் என்ன அப்படின்னு தேட போகும்பொழுது இந்த அந்தக்கரணமும் மனசும் புத்தியும் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவத்தை நம்மளுக்கு தெரிய வருது. ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். ஸ்தூல தேகத்தை பார்க்கும்பொழுதே என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய தலை அப்படின்னு சொல்றான். என்னுடையதுன்னு எப்ப சொல்றோமோ, நான் வேற என்னுடையதுன்னு எது சொல்றேனோ அது வேறன்னு ஆகிறதே. சரி, இது ஸ்தூல தேகத்தை மாத்திரம் தான் இருக்குன்னாக்கா எம்புத்தி, என்னுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுறது, என்னுடைய அந்தக்கரணம் அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்ப சூக்ஷ்ம தேகத்தை பத்தி பேசும்பொழுதும் என்னுடையது 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 அப்படின்னு ஒரு ஓனர்ஷிப்பை பாராட்டுறானவன். எப்போ இது மாதிரி இருக்கோ, என்னுடையதுன்னு எவன் சொல்றது அப்படிங்கிறத நம்ம யோஜனை பண்ணி பார்த்தோமானால் என்னுடையதுன்னு நான் தனியா இருக்கேன்னு தெரியறது. கேதா சூக்ஷ்மாச்சி சுத்தி பின்ன அந்தக்கரண மனபுத்தி நானா தத்துவாஞ்சே உபாதி வேகலா ஆத்மா. என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு உள்ளே துணிக்கிறதே அந்த நான் தனியா இருக்கேன். அப்போ நான் அப்படிங்கறது ஆத்மா தனியா இருந்துட்டு இருக்கேன். என் மேல நான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆத்மா மேல சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிற ஒரு போர்வையை போத்தினா மாதிரி இருக்கு. அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு மேல ஒரு ஸ்தூல சரீரம் அப்படிங்கிற போர்வையும் போத்தி வச்சா மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் நிச்சயமாக தெரிகிறது, நான் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் தனிப்பட்டு தனியா நின்று இருக்கேன். அந்தக்கரண பிராணாதிக கேதா சூக்ஷ்மாச்சி சுத்தி பின்ன அந்தக்கரண மனபுத்தி நானா தத்துவாஞ்சே உபாதி வேகலா ஆத்மா. ஸ்தூல சூக்ஷ்ம ஸ்தூல காரண மகாகாரண விராட் ஹிரண்ய அவ்யாக்கிருத மூல பிரகிருதி ஜான ஐசே அஷ்டதேக. இது மாதிரி தேகம்னு பார்க்கும் பொழுது இப்போ ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் சொன்னோம் இல்லையா, இது மாதிரி 8 தேகம் உண்டாம். பிண்டம் பிரம்மாண்டம் ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டுதுனா ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் காரண தேகம் மகாகாரண தேகம் அப்படிங்கிறது பிண்டத்துக்கு 4 தேகங்கள். அது மாதிரி பிரம்மாண்டத்துக்கு விராட்டு ஹிரண்யகர்ப அவ்யாக்கிருத மூல பிரகிருதி அப்படிங்கிற 4 தேகம் இந்த பிரம்மாண்டத்துக்கும் உண்டு. இது 4 சேர்த்துனா 8 தேகங்களாக ஆகிறது அப்படின்னு சொல்றார் சமர்த்தரிங்க. இதெல்லாமே சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம்தான். சத்சங்கம் இருந்ததுனால் எப்படி நம்மளுக்கு தெளிவு இது நம்மளுக்கு தரும். சத்சங்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவு தரக்கூடிய விஷயம். அது சத்சங்கம் அப்படிங்கிறது எவன் கிட்ட இருக்கோ, சத்குருநாதன் அப்படிங்கிறது எவன் கிட்ட இருக்கோ, அவன் நிச்சயமா நிசம்சயமாக ஆகி விடுவான் அப்படிங்கிறது ரொம்ப மூலமான விஷயம். அந்த நிசம்சயமா ஆக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பந்தனத்தை அறுத்து தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நாம் என்ன ஏதுங்கிற புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாஸ்திர ரூபேன நம்ம இந்த பிண்டமும் பிரம்மாண்டமும் என்னதுன்னு சொல்றதோ அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் கடைசியில திரும்பியும் சத்சங்கத்துடைய மகிமையை சொல்லுவார். அதை நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய
Hare Krishna, Krishna Krishna, Hare Rama, Rama Rama, Hare Krishna, Krishna Krishna, Hare Rama, Rama Rama, Hare Krishna, Krishna Krishna,